100 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். அமருங்கள் அமருங்கள். என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாத்தத்தை மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். மாமா அங்கே பாருங்கள். வாருங்கள் என் செல்வங்களே, வாருங்கள். என்ன சும்மா தானே இருக்கீங்க? அந்த பாத்ரூம் கதவை ரிப்பேர் பண்ணலாம்ல? கதவை ரிப்பேர் பண்ண நான் என்ன கார்பெண்டராடா? போற போக்க பார்த்தா பைப்பு துரு பிடிச்சிருச்சு, அதையும் ரிப்பேர் பண்ணு சொல்லுவா போகுது. ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தாத்தா சிக்கிட்ட வா. வா இங்க வா. 5 நிமிஷம் டைம் கொடு. ஐயோ தாத்தா, ஓ கால்ல நாலு விழுற அட்வைஸ் மட்டும் பண்ணாத தாத்தா. மக்களே, ஆஹா, அடடடடா. சார், சிஎம் சார், நீங்க ஆனாலும் மாசு சார். ஐயோ, நமக்கு எதுக்குப்பா பம்பு? அவ்வளவு நம்ம பேச வேண்டாம், ரொம்ப நடக்கட்டும். திரிஷா வந்து நான் என்ன சொல்றது, பல்லு இருக்கிறோம் பக்கோடா சாப்பிடுறான், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தளபதிக்கு 36 பல்லு இருக்கு, அவ்வளவுதான். ஏன் வரட்டுமே, இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? எங்க தலைவர் வந்து துணை முதலமைச்சர் விட்டதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் வந்து துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தப்புங்க, இருக்குங்க, அப்படித்தாங்க இருக்குங்க. ஓகேவா, உங்களால என்ன பண்ண முடியுது, அவ்வளவுதான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேன்னு. நான் அவருடைய சிஷியன் தான்டா. அவருடைய துண்டை நான் இப்ப செய்யணும், அவ்வளவுதானே. அத சரிதானே பார்ப்ப. டிரைவர், அந்த கிளவியை மறிச்சு வண்டி நிப்பாட்டு. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடக்குறான் பொடி பைய. நீ வாடி. தற்போது நடிகை த்ரிஷா பதவியேற்பு விழா அரங்கிற்குள் வந்திருக்கிறார். அவரை சக தோழிகள் கட்டி அணைத்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். நானே அது நானே, லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே. ஓ மாமன் மச்சான் யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற. பொதுக்குழு கூட்டியாச்சு, நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா?
என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன இப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி, கட்சி தான் நாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. அடுத்த கட்டத்துல என்னெல்லாம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. அரசியலையா சினிமா? நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா இப்ப ஓடி போயிருங்கடா. அது என்ன நீங்க டெய்லி கட்சி ஆபீஸ்க்கு வர்றது, ஆளுக்கு ஒரு டீயை குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, அடுத்த கட்சியை பத்தி பேசுறது. இனிமே நீங்க எல்லாம் வரக்கூடாது, வெளியில போங்க. செவரு, பாலம், மரம் எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கைன்னு எழுதுங்கடா. மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவி ஏற்புனால ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன அப்படின்னா, கட்டின மனைவிக்கு அழைப்பு இல்ல, இத்தனை வருடங்கள் வளர்த்த பிள்ளைகள் தன் சொந்த பிள்ளைகளுக்கு அழைப்பு இல்ல. அதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். Divya, Sasha, Joseph, Vijay. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடிய காரி துப்புன அரசண்டாவன், குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடாவன். வெற்றி கழகம் பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியிலேயே மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயத்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரோட பிடியில் இருக்காருன்றதும் இந்த ஒரு நிகழ்வே காட்டுது. என்ன நிகழ்வுனா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல் பாடுது, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுது, அதுக்கப்புறம் 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முறை கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடும், கடைசியா நிகழ்ச்சிகள் முடியும் போதுதான் தேசிய கீதம் பாடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, வழக்கம். பல அரசு நிகழ்ச்சிகளும் இதுதான் நடக்குது. இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது முதல்ல வந்தே மாதரம் பாடுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபியினுடைய பிடியில இருக்காரு, ஆளுநருடைய பிடியில இருக்காருன்றது இந்த நிகழ்வே காட்டுது. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா போடா. இதனாலதான் நம்ம திமுக அரசு இதுக்கு முந்தைய அரசு ஓட விட்டுச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. सुप्रज्योत्स्ना पुलकितयामि सुहासिनी सुमाम्बरदां मातरं आले के भोले मातुमि आ भोले बहुबलधारिणी नमामि तारिणी रिपुदलवारिणी मातरम्. சமஸ்கிருதத்துக்கு பிறகுதான் தமிழ் என்று சொல்லாமல் சொல்லி 3வதாக தமிழ் தாய் வாழ்த்தை பாடி தமிழை புறக்கணித்து RSS பிள்ளையாக பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றி எங்களை முட்டாளாக்கிட்டீங்க. கொதிக்குது, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. என்ன பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். அரசு நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ் தாயும் முக்கியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமே அரசு நிகழ்ச்சி இல்ல, அனைத்து கழக நிகழ்ச்சியிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்க போறோம். என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல? நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ்.
இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் நடந்த என்னன்னு கொளுத்தி போட்டோம் வையேன். என்டையர் தமிழ்நாடு ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதான்டா டாபிக். அப்புறம் IPL வேர்ல்ட் கப்னு போய்க்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவு தாண்டா அவனுங்க. அவங்களுக்கா நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். This is our war song in anti-Hindi agitation. உயிரோடு இருக்கும் வரை அவன் நீங்க இருந்தாலும் மறக்கண்டான். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஜனகணமன என்னதான் பாடு. தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் மாலைக்காகவும் கீழத்துக்காகவும் என்னைக்குமே இந்த வானவராய அலைஞ்சதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜனங்க பாசங்கிற மாலைய எப்பவோ என் தோளை போட்டுட்டாங்க. அன்புங்கிற மரியாதையை நான் அவங்க கிட்ட காட்டுற வரைக்கும் அவங்க என் மேல வச்சிருக்க மரியாதையை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஐயோ ஜாலி 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 ஜாலி. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, வேலைக்கு போகக்கூடாதுல. நீங்க சொல்லியது சரிப்பா, இன்னில இருந்து வேலைக்கு போறேன். இரு 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 எங்க போறா? அதான் நம்ம தலைவர் தான் வேலையில பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 தரேன்னு சொல்லிருக்காருல. அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன எனக்கு 4000, உனக்கு 4000, மொத்தம் 8000. அப்ப வேலைக்கு போகண்டல்லப்பா. ஓ அப்படியா, சரி 2 பேரும் சாப்பிட வாங்க. சரி வா, நம்ம சாப்பிட்டு வந்து பதவியா இருக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியலையே. என்ன ஒன்னையும் காணல? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்பா என்னப்பா எல்லாம் வெறும் பாத்திரமா இருக்கு? உங்க தலைவர் தார 6 சிலிண்டர் வச்சுதான் இனி சோறே பொங்கணும். அப்பா எங்க தலைவரையே 6 MLA சேர்ந்து குழப்பி நடக்காவப்பா. தெரியும் இல்லையா, வேலையை போல பேத்தனா. பாரு மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம் முட்டில கொட்டாங்குச்சி. ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னுட்டாரு அவரு. இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நடத்துனா மூளையமா நடத்துக்கு. உனக்கு அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க.
உடனே நீங்க நினைக்கலாம் என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல என்னன்னு தெரியாதா உனக்கு? அது தெரிஞ்ச நாயமா ஒண்ணு கேக்குறேன். சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இத்தனை நாள் ஒரு 1000 தடவை கேட்டிருப்பேன் உன்னோட பிளான் என்ன அப்பெல்லாம் பெரிய எவனாட்டம் கேட்காத சஸ்பென்ஸ் என்ன காய விட்டான 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க மிருகடாடி. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேரை நீயே கொண்டுட்டு என்ன நடிப்படா? நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஸ்டாலின் அவர்களுடைய முழு வாழ்த்து செய்தியை படிக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லைன்னு பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் அரசின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதானே நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் சேர்ந்து அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து முடித்திருக்கிறார். அடுத்த 5 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலும் உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் உங்களுடன் உள்ளவரை இந்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகமே ஆள்கிறது என்று பொருள். உங்க சங்கடமான நேரத்தில் இவ்வளவு உதவி பண்றோம். இதை மைண்ட்ல வச்சு நமக்கு அப்பப்போ கோஆபரேட் பண்ணுங்க பாஸ். மாட்டியும் விட்டுறான், ஐடியாவும் தரான். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஒரு திறமையற்றவன் ஜொலித்தால் இப்படி எண்ணிக்கொள். அதாவது ஒரு திறமையற்றவனுக்கு பேரும் புகழ் வரும்போது அதை பத்தி நீ வருத்தப்படாம இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது பேப்பர் எது என்று. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அத போய் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமியே இருக்கு. ரிப்பீட். எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள். தம்பி, அந்த பக்கம் போயிட்டேன்னா கயிறு அப்படியே விட்டுருவோம். ஒழுங்கா மாநில சுயமரியாதையை விட்டு கொடுக்காம ஆட்சிதான் கயிறு கையில இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க.
புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. మన తెలుగు వాళ్ళు మంచి సినిమాలు బ్రహ్మరథం పడతారు అన్నాడు. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, தமிழே சரியா தெரியாது. உண்மையே சொல்றேன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, தெலுங்கு தான். தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழ்நாட்டுல பல தெலுங்கர்கள் பொய் ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு தமிழர் அப்படிங்கிற போர்வையில சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத உணருங்க. இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.